தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். பாருங்கள், நம்முடைய தேவன் நன்மையும் தீமையும் அவர் செய்கிறது இல்லை, நன்மை மாத்திரம் செய்கிறார். வேதம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் அவரை குறித்து இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 44, 45வது வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். கவனித்தீர்களா? பிதாவுடைய சுபாவம் என்ன? சத்துருக்களை சிநேகிக்கிறது. இது மனிதனால முடியாத ஒரு காரியம். தேவ அன்பு மாத்திரமே இதை செய்ய முடியும். அந்த அன்பினால் தான் ஆண்டவராய் இயேசு இந்த அகில லோகத்தில் இருக்க எல்லா பாவங்களையும், கொலை, பாதகங்கள், விபச்சாரங்கள் எல்லாவற்றையும் தன்மையில அள்ளி போட்டுக்கொண்டு அதற்காக ரத்தம் சிந்தினார். அவர் கஷ்டப்படல, அதை எடுத்துக்கொள்வதற்காக மன வருத்தப்படவில்லை. மகிழ்ச்சியாக அதை பாவங்களை தன்மையிலே அள்ளி போட்டுக்கொண்டு அந்த பலாபலன்களை அவர் அனுபவித்தார். அதனாலே மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், துரோகிகள், சத்துருக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இயேசு சிலுவையில் அந்த பாடுகளை சகித்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. பாருங்க, சத்துருக்களுக்கு நன்மை செய்கிறதுனால பரலோகத்திற்கு அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு போட்டிருக்கு. அவரை பற்றி விளக்கம் இயேசுவை போல யாரும் கொடுக்க முடியாதுங்க. பாருங்க, இன்னும் அவர் சொல்கிறாரு, தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவனை பற்றி இங்கே அவர் சொல்றாரு பாருங்க, நல்லவர்கள் மேலேயும் தமது சூரியனை உதிக்க பண்ணுறாராம், தீயவர்கள் மேலேயும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறாராம். அவன் வயலில் நல்ல மழை பெய்யட்டும், நல்லா விளையட்டும், அறுவடை வரட்டும், நல்லா சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். தீயவனை பழி வாங்க வேண்டும் என்று கர்த்தர் யோசிக்கிறது இல்லை. கடவுள்னா அப்படி தான் செய்வார்ன்று பொதுவான ஒரு அபிப்பிராயம் மக்களுக்குள்ளே இருக்கு. அப்படின்னாலே கடவுள் என்று சொன்ன மாத்திரத்திலே மக்கள் இன்றைக்கு பயந்து ஓடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த தேவன் பாசத்துக்குரியவர். அவரை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாதவன் வயல்லையும் தமது மழையை அனுப்புகிறாராம். அவன் வயல் நல்லா விளையட்டும், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு ஆகுது, மனம் திரும்புவான், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வான் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் மனிதனை தண்டித்து திருத்த வேண்டுமானால் ஒரு நிமிடம் போதும். இந்த 800 மக்களையும் சுண்டு வரல வச்சு தட்டி எல்லாரையும் கரெக்ட் பண்ணிடலாம். அவ்விதமாக அவர் செய்கிறதில்லை. எல்லாருக்கும் சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நல்லவர் என்பதை பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு மனிதன் தானாகவே அவரை மனமூந்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு வந்தால் போதும்னு அவர் யோசிக்காரு. நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்படி இந்த காலவேளையில் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அவர் தமது சூரியனை தீயவர்களுடைய வயலில் கூட உதிக்க பண்ணுறாராம். ஏன்னா சூரிய ஒளி விழுந்தா தான் அங்கே பயிர் விளையும், இல்லாவிட்டால் எல்லாம் 0 ஆயிரும். ஆகவே மனிதன் செய்கிற முட்டாள்தனத்துக்கும் தப்புக்கும் பாவங்களுக்கும் பழிவாங்குகிற வேலையிலே தேவன் இல்லை. அவன் எப்படி மன்னிக்கலாம், மன்னித்து மறுபடியும் அரவணைத்து கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்திலேயே தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை உங்களுக்கு சொல்லுகிறோம். இதுதான் சுவிசேஷம்.
நீங்கள் உலகம் புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷம் நற்செய்தி நல்ல செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் வேதத்திலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்கள், போன வாரத்தில் படைப்பு குறித்து பார்த்தோம். படைப்பு என்பது ஆரம்பம். ஆகவே இந்த வேதத்தினுடைய ஆரம்ப கட்டமே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பிரசங்கமாக கூட ஆதியாமத்தில் இருக்கிற இந்த நல்ல காரியங்கள் தெரியாது. தேவன் நல்லவர் என்பதுக்கு ஆதாரமாக ஆதியாமம் 1, 2, 3 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆகவே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. அர்த்தம் என்னன்னு கேட்டா, தீமையா இருந்தா படைக்க மாட்டாரு. தீமையை படைக்க அவரால் முடியாது. யோசிச்சு பாருங்க, நாங்கள் கூட இன்றைக்கி திட்டமிட்டு தீமையில செய்கிறதில்ல, வெறுக்கிறோம், பயந்து ஓடுகிறோம். எங்கிட்ட காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர் இந்த இயேசு. அருமையானவர்களே, அவர் தீமையான எதையுமே அவர் படைக்கவில்லை. அவருக்குள்ளே இருந்து நன்மை மாத்திரம்தான் மனிதனுக்கு வந்தது, வெளியே படைப்பாக என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், ஆகவே இந்த பூமியை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு சில கருத்துக்களை நான் விட்டுவிட்டேன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பூமி 1 மடங்காக இருக்கிறது. அதை சுற்றி சமுத்திரம் 3 மடங்கு கடவுள் வச்சிருக்கிறாரு, படைத்து வைத்திருக்கிறார். ஏன்? தண்ணீர். அவ்வளவு தண்ணீர் இருந்தால் தான் இந்த பூமி கொதித்து போகாமல் இருக்கும் சூரிய ஒளியிலே. பாருங்க, இன்னைக்கு சிலருக்கு இந்த தண்ணிக்குள்ளே உப்பை போட்டு வச்சுட்டாரே கடவுள், நல்ல தண்ணியாக இருந்தால் எவ்வளவு பிரயோஜனமாக இருக்குன்னு அநேகர் நொந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல தண்ணி, எல்லாம் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா அவ்வளவும் சூரிய ஒளியில் ஆவியாகி சீக்கிரமாக ஓடிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தண்ணியை குடிச்சிட்டு கருகி சாக வேண்டியதுதான். மனிதன் அருமையான எந்த பாதிப்பும் இல்லாதபடி நல்ல சீதோஷ நிலையிலே இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் அருமையானே அந்த தண்ணிக்குள்ளே உப்பை போட்டு வச்சிருக்காரு. அது லேசில் ஆவியாகாது. அது இந்த பூமியை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஏன்? உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்கிற மனுஷனை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆகவே இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இதை படைத்த தேவன் யார் என்பதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். இதை படைத்தவர், அவருடைய பெயர் இயேசு என்பதை நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், சந்திரனில் போய் மனுஷன் குடியிருக்க திட்டம் போடுறான். பெரிய பணக்காரர்கள் பலர் பாருங்க, கோடிக்கணக்கான ரூபாயை இதுக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் சந்திரனில் சீதோஷ்ண நிலை என்ன தெரியுமா? -190 டிகிரி. -190 டிகிரி. இது கனடாவிலும் இல்லை, இது ரஷ்யாவிலும் இல்லை, இந்த உலகத்தின் ஒரு பகுதியிலும் இல்லை. இதை காட்டும் படுமோசம். பாருங்கள், -190 டிகிரி. இதில் எங்கே போய் குடியிருக்கிறது? ஆனால் இங்கே பூமியை மனிதன் வசதியாக வாழும்படி நல்ல சீதோஷ்ண நிலையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சீதோஷ்ண நிலை கூட ஒரு பக்கம் ரொம்ப வெப்பமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப குளிராக இருக்குது. இது காரணம் யார் தெரியுமா? பிசாசு. அதான் பிசாசுக்கு செவி கொடுத்தபடினாலே எல்லா முழு உலகத்திற்கும் ஏர் கண்டிஷன் மாதிரி பூமி வந்து மூடு பனியினாலே அருமையானே நிரப்பப்படும்படிக்கு கர்த்தர் அப்படி ஒரு ஒழுங்கை வைத்திருந்தார். எந்த பக்கம் அதிக சூடு கிடையாது, எந்த பக்கம் அதிக குளிர் கிடையாது. எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டான். அருமையானே இது எல்லாவற்றையும் மாற்றி தாம் படைத்த அந்த பழைய உலகத்தை ஒரிஜினலாக
கொண்டு வரும்படி இயேசு 2ஆம் முறை வருகிறார். அதுதான் 2ஆம் வருக. அதில் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. ஆகவே உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்களுக்கு இந்த காலை வேளையிலே நான் அழைப்பு கொடுக்கிறேன். அருமையானவர்களே, இதுவரைக்கும் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ரட்சிப்பின் நாள், இன்றைய ரட்சணின் நாள். இதுவே அனுகிரக காலம், நாளை ஒன்றிய நாள் அல்ல. ஆகவே இன்றைக்கு இயேசுவே என்று உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவரை உள்ளத்துக்குள்ளே உங்கள் ஆண்டவராக, இரட்சகராக, தலைவராக அழைத்து செல்லுங்கள். பாருங்கள், சூரியன் கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி இருந்துச்சுன்னா எல்லாம் பசுமமாயிரும். கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா சூரிய ஒளியினாலே வருகிற லாபங்கள் மனுஷனுக்கு கிட்டாமல் போயிடும். இன்றைக்கி சூரிய ஒளியினாலே லாபமுடைய மக்களுடைய எண்ணிக்கை 1000 10,000. சாதாரண டோபி முதற்கொண்டு எல்லாரும் அருமையான சூரிய ஒளியிலே எல்லாம் காய போட்டு எல்லாவற்றையும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ₹1 ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, ஆல் ஃப்ரீ. பாருங்க, கர்த்தர் சூரியனை சரியான இடத்துல அங்கே படைச்சி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு போட்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கிறோம், விசுவாசிகள் நன்றி தெரிவிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை அடுத்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே கொண்டு வரும். பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம், ஏசாயா 45 18ஆம் வசனத்திலே, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நான் சொல்கிறாரு. மறுபடியும் வாசிக்கிறேன். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தவர். அருமையான இந்த பூமி மனிதனுடைய குடியிருப்புக்காக விசேஷமாக படைக்கப்பட்டிருக்கிறது. போன வாரத்தில் சொன்ன ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். நம்முடைய தேவனுக்கு பேர் பல பேர்கள் இருக்கிறது வேதத்தில். அதில் ஒரு பேர் எல்ஷடாய். எல்ஷடாய்ன்னு சொன்னால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று தாய்ப்பறவை. ஒரு தாய்ப்பறவை முன்கூட்டியே குஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே கூட கட்டி வச்சிருது. எங்கன்னு கேட்டால் உயரமான கிளையில் பத்திரமான இடத்துல நல்ல பஞ்செல்லாம் வச்சு கூட கட்டி முடிச்சாச்சு. குஞ்சின்னு வரல, முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தன்மை, அன்பு அந்த தாய் பறவை இடத்துல இருக்கிறது. இந்த அன்பு தேவனுடைய அன்பினுடைய ஒரு சின்ன ஃப்ராக்ஷன், ஒரு சின்ன ஒரு துளி என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் அருமையானவர்களே, மனிதர் வாழ்வதற்கு வசதியாக இந்த பூமியை ஒரு கூடு மாதிரி வசதியோடு அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று வேதம் திட்டமாய் அருமையானவர்களே நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு சில உதாரணங்களை சத்தியவேதாம் நான் சொல்கிறேன். தேவன் முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறவர். விசுவாசிகளுக்கு பேசுகிறேன். பாருங்கள், இந்த மாப்பிள்ளை பற்றி என்ன, இந்த பொண்ணை பற்றி என்ன, இந்த வேலையை பற்றி என்ன, வீடு கட்டுறதுக்கு பிளாட்டை பற்றி என்ன சொல்லி இந்த மக்கள் கவலைப்பட்டு நாளாகுதேன்னு சொல்லி நொந்துகிட்டு இருக்கிறாங்க. திட்டமாக எருமையாலே வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆதாம் கவலைப்படவில்லை. ஆனால் அருமையானவர்களே, அவன் எல்லாவற்றையும் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணிவிட்டு கடைசியில் அவனை படைத்தார். ஆளுகை செய்வதற்கு, ஆண்டு கொள்வதற்கு, அனுபவிப்பு இருக்கு, நன்றி தெரிவிப்பு இருக்கு, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து பாராட்டுவதற்கு அருமையானவர்களே எல்லாம் முன்கூட்டியே ஆயத்தம். உங்களுடைய வாழ்க்கையிலும் எதற்காக பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ
அதை கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இந்த காலைவேளை நான் எப்படி சொல்லுகிறேன், மாறாத வேத புஸ்தகத்திலிருந்து அருமையானவர்களே சத்தியங்களை உங்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் பாருங்கள், சில காரியங்களை நிழலாட்டமாக நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறது, படித்து கொள்ளும்படி. விசேஷமாக பழைய ஏற்பாடு அது நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அருமையான சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஆபிரகாம் 99 வயசாக இருக்கும்போது இந்த ஈசாக்கை பெற்றெடுத்தான். சாராளுக்கு வயசு 90. ஆகவே ஏக புத்திரன், நேசகுமாரன். இப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு 10-15 வயசு இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனை மோரியா தேசத்துக்கு மலைக்கு கொண்டு போய் தகன பலியாக பலியிடுன்னு சொல்கிறாரு. ஆகவே வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து, அன்னைக்கு தான் மேல் வலிக்குன்னு சொல்லி 11 மணி வரைக்கும் பேசாமல் படுத்து உருண்டுகிட்டு இருந்தான் போல, அதிகாலமே எழுந்து 2 வேலைக்காரரை உசிப்பி விட்டு மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு விறகு பிளந்து தலை மேலே வச்சுக்கிட்டு தீயை எடுத்துட்டு மோரியாவுக்கு கிளம்பிட்டான். போகிற வழியில் மகன் கேட்கான், தகப்பனே நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? இப்போ ஆபிரகாம் சொல்றான், தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் என்கிற ஒரு அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பித்து அதன் பின் நடப்பிக்கிற தேவன் கிடையாது. காண்கிறதை நாம் நம்ப வேண்டியது என்ன? காண்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டியது என்ன? நாம் விசுவாசிப்போமானால் முன்கூட்டியே அருமையான இந்த வார்த்தைகளை நம்பி கர்த்தரை துதிப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை வெற்றி கத்தி எடுத்துட்டான். கர்த்தர் தடுத்து விட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாயிண்ட் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பாருங்க, அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை சிக்க வச்சிருக்காரு. அது இங்கே வந்து ஆபிரகாம் எங்கே பலியிட போகிறானோ அந்த இடத்துல சிக்கிட்டு அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. அப்படியே அருமையானவர்களே, ஆபிரகாமுக்காக காத்திருந்தது. ஆபிரகாமுக்காக காத்திருந்தது. உங்களுக்காகவும் சில ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் எல்ஷடாய் படைப்பிலே அந்த காலத்திலே முற்காலத்திலே என்ன செய்தாரோ அதே காரியத்தை இன்றைக்கும் செய்கிறவராயிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். பாருங்கள், ஆபிரகாமுக்காக இந்த கடா சிக்கி கொண்டிருந்தது. ஆபிரகாம் அதை பிடித்து, வாசிக்கிறேன், அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. தகப்பனும் மகனும் போகிறாங்க. திருப்பி வரும்போது தகப்பன் மாத்திரம் தான் வரப்போகிறாரு. மகன் இல்லைங்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, அவனுக்கு பதிலாக ஒரு கடாவை சிக்க வச்சு அந்த கடாவை பலியிட சொல்லி ஈசாக்குக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தார். ஈசாக்கு வர வர பலத்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்கிறது.
அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஈசாக்குக்கு கர்த்தர் வைத்திருந்தார். நீங்களும் கூட இந்த கர்த்தர் மேலே அருமையானவர்களே விதமாக நம்பிக்கை வைத்து உங்களுடைய ஜெபத்தில் அதிகமான பகுதி துதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தம். நீங்கள் பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி கடாவை பிடிக்க முடியாது. நீங்கள் பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி அந்த ஆசீர்வாதத்தை பிடிக்க முடியாது. இதை நீ முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். மனிதராலே கூடாத தேவனாலே கூடும். உங்களுக்கு முடியாது, அவருக்கு ரொம்ப வெரி வெரி ஈஸி. அருமையானவர்களே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கைகளிலே வந்து சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீரக்கம் செய்யும் தகப்பன் நீரிரக்கத்தில் ஐஸ்வர்யர் நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமுமே. முப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமுமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும்
வல்ல நாமமே. முப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இடையற்ற வல்ல நாமமே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதரா ஜெசிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. மரண கூறினை ஒழித்து எழும்பின யூதரா ஜெசிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கன